பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னும் எபிசோடில் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக போட்டு பார்க்கும்பொழுது 3,28,000 ரூபா செலவாயிருக்கு. இதெல்லாம் பார்க்குற நம்ம மீனா பார்த்திங்கன்னா, பேசாமல் எங்களோட கல்யாணம் மாதிரியே பண்ணியிருக்கலாம், எங்களோட கல்யாணத்துக்கு வெறும் 20,000 தான் செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம மீனா மீண்டும் பார்த்திங்கன்னா பொண்ணு வீடு தங்கமயில் குடும்பத்தை மேலே சந்தேகப்படுறாங்க. அவங்க கரெக்டாக தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான புடவை, எல்லாமே காஸ்ட்லியாகவே எடுத்திருக்காங்க இல்லையா? அதனால் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் இங்கே தங்கமயில் வீட்லேயும் பார்த்திங்கன்னா, தங்கமயில் நம்ம ரொம்பவுமே ஓவராக போகிறோம், என்றைக்கு மாட்ட போகிறோம், பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க போடுற நகை எல்லாமே கௌரிங்களை தான் போட போகிறாங்க. 6 பவுனு தான் பார்த்திங்கன்னா உண்மையான நகையை போட போகிறாங்களாட்டுக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே தங்கமயிலோட அம்மா வேறையா மீனாவை பார்த்திங்கன்னா அடக்கி வைக்கணும் நீ போன உடனே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்காக இங்கே பாண்டியன் வீட்டு முன்னாடி பந்தல், மைக் செட்டு இதெல்லாமே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதியோட அண்ணன் ஃபேமிலி அப்படியே வெளியில் வருது. அண்ணன், அவங்க சின்ன அண்ணன், அதே மாதிரி குமாரவேலு எல்லாமே காரில் ஏறுறதுக்காக வெளியே வரும்பொழுது நம்ம பாண்டியன் வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு.